என்னுடைய அரசியல் அறிவுக்கு எட்டின வரைக்கும் திரு கருப்பையா மூப்பனார் ஐயா அந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுதான் எனக்கு தெரியல. 96ல ஜெயலலிதா கடுமையான எதிர்ப்பலை அடிச்சதுடனே இல்ல 2001ல அது நடந்துச்சு. 2001ல அது நடந்துச்சு. இல்ல சார் 2001 நிச்சயமா அதாவது முதல்ல 96ல ஜெயலலிதாவை கடுமையா எதுக்கணும் அப்படிங்கறதுனால அவர் அந்த திமுக கூட்டணிக்கு போனார். திரும்ப பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணிக்கு 2001ல திரு கே எஸ் அழகிரி திமுகவோடு போய் பேசினார். அதிமுகவோட இவங்க பேசிட்டு இருந்தாங்க. ஏன்னா நம்ம 20 ஆண்டுகளுக்கு பிறகு பேசுறோம், 25 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த தலைமுறைக்கு சரியா போகணுங்கிறதுனால அதை கிளாரிஃபை பண்றேன், வேற ஒண்ணும் இல்ல. கடைசியா 2 பேரும் ஒரே இருக்கலாம். சரி, நான் அந்த விஷயத்துக்கு வரல. இப்ப இதுல என்னன்னா, காஃபில கூட நீங்க சூடான காஃபி, ஹாட் காஃபி, கோல்டு காஃபின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. சூடான ஐஸ்கிரீம்னு எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா கார்த்திக்? இது வரைக்கும் இது பாத்தீங்கன்னா முடிஞ்சு போன ஒரு பிரச்சனை. ஒன்றுபட்ட அதிமுக, பறந்துபட்ட அதிமுக, பிரிஞ்சு போன அதிமுக. நயினார் நாகேந்திரன் சொல்றதை வேற எப்படிதான் புரிஞ்சுக்கிறது? இல்லைங்க, சார் 4 இண்டிவிஜுவல்ஸ் வெளியே இருக்கிறாங்க, ஒட்டுமொத்த இன்ஸ்டிடியூஷன். அவங்க பிரிந்து போன அதிமுக யார் சார் அவங்க பின்னாடி இருக்கா? செங்கோட்டையை நீக்கினாங்களா? அவர் நிலம் தவிர யாரா பின்னாடி போனாங்களா சார்? திரும்ப திரும்ப திட்டமிட்டு வர்றவங்க எல்லாம் ஏதோ அதிமுக 4 ஃபேக்ஷனா பிரிஞ்சுக்காங்க. ஒட்டுமொத்த இன்ஸ்டிடியூஷன் எடப்பாடி பழனிசாமி பின்னாடி இருக்குது. ஆனா ஒன்று போடணும் அதிமுக சார். ஐயா காளிமுத்து சொன்னதா, கறந்த பால் மடி புகாது, கருவாடு மீனாகாது, சவத்துக்கு போட்ட மாலையை சாமிக்கு போட முடியாது. 2021க்கு முன்னாடி கறந்த பால் மடி புகுந்தது. சரி, அப்ப இருக்கலாம் சார். அப்ப என்ன சேலஞ்ச் பண்ணாங்களா? ஜெயலலிதா மேடத்தை எல்லாம் சேலஞ்ச் பண்ணாங்களா? இல்ல சார், 2021க்கு முன்னாடி ஆட்சி நீடிக்கும் போது ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் ஒன்னா சேர்ந்தாங்கல்ல. அப்ப கறந்த பால் மடி புகுந்தது தானே. எத்தனை முறை சார் அந்த பன்னீர்செல்வத்தை மன்னிச்சு ஏத்துக்குவாரு சார்? அத அவர் தெளிவா சொல்லிட்டாரு. அமித்ஷாவுக்கு சொன்னது பாவம் இங்க உள்ளவங்களுக்கு, பத்திரிகையாளர்களுக்கு புரியலையாட்டு இருக்குது.